வணக்கம், நான் லட்சுமி நரசிம்மன். இது ஸ்ரீ சத்யசாய் கோட் ஃபார்ம்ஸ். இன்னைக்கு ஆட்டு பண்ணைகள் எத்தனை விதமா இருக்கு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஆட்டு பண்ணைகள், தாயாடு வளர்ப்பு. இந்த தாயாடு வளர்ப்புங்கிறது பெட்டையாடுகளை வச்சு அதுக்கு இன சேர்க்கைக்காக கெடாக்கள் வச்சுக்கிட்டு அதுல வர குட்டிகள், அந்த தாயாடுகள் போடக்கூடிய குட்டிகள்ல நம்ம வியாபாரம் பண்றது தாயாடு வளர்ப்பு பண்ணை. இது முழுமையான ஒரு ஆட்டு பண்ணை. ஏன்னா குட்டி வருது, அந்த குட்டியை வளர்க்குறோம், அதை நம்ம என்ன ஸ்டேஜில் நம்ம விற்கணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம வியாபாரம் பண்ணுறோம். இது ஒரு முழுமையான ஆட்டு பண்ணை. இரண்டாவது விதம் கிடா குட்டிகளை மட்டும் வளர்க்குற கிடா குட்டிகள் வளர்ப்பு பண்ணை, ஃபேட்டனிங் யூனிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். இது என்னென்னா, கிடா குட்டிகளை வாங்கி அதுக்கு அடர் தீவனமும் உலர் தீவனமும் கொடுத்து நமக்கு தேவையான அளவு வெயிட்டு எத்தனை நாட்கள் வளர்க்கணும்னு நம்ம முடிவு பண்ணி அது விற்கிறதுங்கிறது இந்த கிடா குட்டி வளர்ப்பு பண்ணை. இந்த கிடாக்குட்டி வளர்ப்பு பண்ணையில என்ன பண்றாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த கிடாக்குட்டி வளர்ப்பு பண்ணையில 12லேருந்து 15 கிலோக்குள்ள இருக்கிற கிடா குட்டிகள், செம்மறியோ இல்லை வெள்ளாடோ. ஆனா தமிழ்நாட்டுல பெரும்பாலானவங்க செலக்ட் பண்றது செம்மறி. ஏன்னா அதுதான் நல்ல வெயிட் கெயின் வருது, அதிகமான எடை ஏறுது அப்படிங்கிறதுனால அதை சூஸ் பண்றாங்க. வெள்ளாடும் ஏறும். ஒரு சில இனங்களை தவிர பாக்கி இனங்கள் அந்த வெயிட் கிட்டத்தட்ட செம்மறி அளவுக்கு ஈக்குவலாகவே விலை ஏற இனங்கள் இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல ரொம்ப பேரோட தேர்வுங்கிறது செம்மறியில தான் இருக்கு. செம்மறியில ஏன் சூஸ் பண்றாங்கன்னா, 4லேருந்து 6 கிலோ வரைக்கும் நீங்க கொடுக்குற அடர் தீவனமும் உலர் தீவனத்தை பொறுத்து அந்த வெயிட் கெயின் இருக்கு அப்படிங்கிறதுனால செம்மறி ஆடுகள் எல்லாருமே விரும்பி தேர்வு பண்றாங்க. இந்த கிடாக்குட்டி வளர்ப்பையே 2 விதமா பண்றாங்க. 90லேருந்து 100 நாட்களுக்குள்ள வளர்த்து அதை ரெகுலரா கறிக்கடைகளுக்கு கொடுக்குறவங்க இருக்காங்க. எடை பார்த்தீங்கன்னா 25லேருந்து 30 கிலோக்குள்ள இருக்கும். இந்த கறிக்கடைகள் கொடுக்கும்போது அதோட பெருசு கறிக்கடைகளில் வியாபாரம் ஆகாது. கொஞ்சம் பெருசு ஒரு 35 கிலோ வரைக்கும் இருக்கிறது திருமணம் இது மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு பல்கா வாங்குறவங்க ஒரு 30 கிலோ 35 கிலோ அந்த ரேஞ்சில் இருக்க எதிர்பார்ப்பாங்க. இதை தவிர 8 மாசம்லேருந்து 1 வருஷம் வரைக்கும் வளர்த்து பக்ரீத் அப்படிங்கிறதுக்கு ரெகுலரா பண்றவங்க, அதை மட்டுமே டார்கெட் பண்ணி பண்றவங்க இருக்காங்க. இந்த கெடாக்குட்டி வளர்ப்புல என்ன சாதகம் பாதகங்கள் இருக்குங்கிறத இப்ப சொல்லிடுறேன். இது பேட்சஸ் 90 நாள் 100 நாள் ஒரு பேட்ச் வளர்க்குறது. ஒரு பேட்ச்னா ஒரு 30, 20, 30, 40 இந்த எந்த எண்ணிக்கை உங்களுக்கு வசதியா இருக்கோ அது ஒரு பேட்ச்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, அது 90 நாள்ல 100 நாளைக்குள்ள நீங்க வளர்த்து வித்துறதுனால நீங்க போடுற முதலீடு ஒரு லாபத்தோட சேர்ந்து உங்களுக்கு 90 இல்லை 100வது நாள் உங்க கைக்கு திரும்பி வந்துடுது. ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் லாக் ஆகிறது ரொம்ப நாள் ஆகாமல் ஒரு குறிப்பிட்ட காலம், ஒரு 3 மாதங்கிறது ஒரு ஷார்ட் டியூரேஷன் தான். அந்த டியூரேஷன் உங்களுக்கு திரும்பி அந்த அமௌண்ட் உங்கள் கைக்கு ஒரு லாபத்தோடு வந்துடுது. இதை பேட்சஸாக பண்ணும்போது முதல் மாதம் வாங்குறது 4வது மாதம் விற்கிறீங்க, 2வது மாதம் திரும்பி வாங்குறது 5வது மாதம் விற்றுருவீங்க. இப்படி ரெகுலராக பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா மாதம் மாதம் உங்களுக்கு ஒரு வருமானம் இதுலேருந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த கிடா குட்டிகள் வளர்க்குறதுக்கு வேலையாட்கள்ங்கிறது தேவையே இல்லை. ஒரு 200 வரைக்கும் நம்பர்ஸ் இருந்தால் நம்ம இந்த கிடா குட்டிகள் வளர்ப்புக்கு ஆட்களே இல்லாமல் யார் வளர்க்குறாங்களோ அவங்களே பார்த்துக்கிறதுக்கு ஈஸியான ஒரு தொழில். காலையில் ஒரு 1/2 மணி நேரத்தில் 3/4 மணி நேரம், சாயந்தரம் ஒரு 1/2 மணி நேரத்தில் 3/4 மணி நேரம், இவ்வளோதான் உங்களுக்கு ஆகும் அதில். ஏன்னா அது முழுக்க முழுக்க அடர் தீவனமும் உலர் தீவனம் மட்டுமே கொடுத்து வளர்க்குற ஒரு மெத்தட். அது அடர் தீவனம் உங்களுக்கு ரெடிமேடாக கடைகளில் கிடைக்குது. சேலத்துல ஏகப்பட்ட பேர் இது பண்றாங்க. இந்த அடர் செம்மறி ஆடு கிடா குட்டி தீவனம்னு சொல்லிட்டு விற்கிறாங்க. அதை நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த வெயிட்ல நீங்க போட போறது மட்டும்தான் உங்க வேலை. உலர் தீவனம் உங்க ஏரியால கிடைக்கிற ஏதாவது ஒரு உலர் தீவனத்தை நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா அதை ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட், ஒரு 1/4 கிலோவோ ஒரு 200 கிராமோ ஒரு நாளைக்கு அதுக்கு போட வேண்டியது. இதுதான் உங்க வேலையா இருக்கும். ஸோ 200 ஆடு வரைக்குமே கிடா குட்டிகள் வளர்க்கும் போது உங்களுக்கு ஆட்கள் தேவைப்படாது. உங்களுக்கு அதை ஸ்பெண்ட் பண்ணுற டைமும் பார்த்தீங்கன்னா, காலையில் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம், ஈவினிங் ஒரு 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம். வீட்டில் இருக்கிறவங்க கூட துணையோடு இருந்துச்சுன்னா ஈஸியாக இந்த வியாபாரத்தை நீங்கள் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும் உங்களுக்கு. இது இந்த கிடாக்குட்டி வளர்ப்பில் உங்களுக்கு பசுந்தீவனம் தேவைப்படலைங்கிறதுனால உங்களுக்கு நிலம் பராமரிப்பு, நிலம் அவசியம் அப்படிங்கிற இதே தேவையில்லாமல் போயிடுது. தாயாடுகளுக்கு நிலம் வச்சுக்கணும், அதுக்கு பசுந்தீவனம் வேணும், அப்படிதான் வளர்க்க முடியும். இதுக்கு நீங்க உலர் தீவனம் அடர் தீவனம் மட்டுமே இந்த கிடாக்குட்டி வளர்ப்புல கொடுக்கறதுனால உங்களுக்கு பசுந்தீவனம் வளர்க்குறங்கிற பெரிய வேலையே இல்லாம போயிடுது. பசுந்தீவனம் வளர்க்கறதுனா உங்களுக்கு நிலமும் தேவை கிடையாது. விவசாய நிலமும் நீங்க பராமரிக்கவோ இருக்கவே அவசியம் கிடையாது.
உங்களுக்கு ஒரு பிளாட்டு சின்னதாக ஒரு 2000 ஸ்கொயர் அடி 3000 ஸ்கொயர் அடியில் இருக்குன்னா அதில் ஒரு ஷெட்டை போட்டுட்டு இந்த தீவனங்களும் உலர் தீவனமும் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வச்சுக்கிட்டிங்கனால இதில் நீங்கள் தாராளமாக ஆடுகளை வளர்த்துட்டு போயிடலாம். ஸோ உங்களுக்கு நிலம்ங்கிறது அவசியமே இல்லை, நிலத்தை பார்த்துக்கணுங்கிற வேலை இல்லை, பசுந்தீவனம் வளர்க்கணுங்கிற அவசியமே இல்லை அப்படிங்கிறது பெரிய ஒரு பெனிஃபிட். கிடா குட்டி வளர்ப்பு பண்ணைகள்லேருந்து எடுத்துகிட்டு போகிற ஆடுகளோட மீட் எப்பயுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்கிறது ஒரு கருத்து உண்டு. ஏன்னா அது அதிகப்படியான தானியங்கள் கொடுத்து வளர்க்குறதுனால நல்ல ரெட்டிஷ் மீட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து ஒரு விசேஷத்துக்கு வாங்கிட்டு போகிறவங்க ஒரு 100 கிலோ 200 கிலோ மீட்டுனாலும் ஒரே டெக்ஸ்டர் ஒரே மாதிரி, வயசான ஆடோ ஒரு இளம் ஆடு இப்படி கலவையாக இல்லாமல் ஒரே மாதிரி ஆடுகள் அந்த 200 கிலோவும் ஒரே மாதிரி கறி அவங்களுக்கு கிடைக்கிது. அது அவங்களுக்கு வந்து ஒரு பிரியாணி செய்யும் போதோ ஒரு கறி சமையல் செய்யும் போதோ அவங்களுக்கு சுவை அதிகமாக கொடுக்குது. ஒரே மாதிரி கறி எல்லாருக்குமே போய் சேருது, சமைக்கிறவங்க நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எங்ககிட்டயே. இது ஒரு பெனிஃபிட். கிடா குட்டி வளர்ப்புல பெரிய ப்ராப்ளமே அதை கொள்முதல் பண்றது தான். அதை வந்து நம்ம குவாலிட்டியான கிட்ஸ் அந்த குட்டிகள் கிடைக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்குது. ஒரு நம்ம நினைக்கிற எண்ணிக்கையில நினைக்கிற குவாலிட்டியில ஒரே டைம்ல வாங்குறதுங்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கு. ஆனா சில வியாபாரிகள் இதை கரெக்டா பண்றாங்க. நம்ம ஆர்டர் பண்ணாவே கொண்டு வந்து டோர் டெலிவரி பண்ற அளவுக்கு வியாபாரிகளும் இருக்காங்க. இதுல அடுத்தது ப்ராப்ளம் என்னன்னா, அந்த குட்டிகள் வாங்கும்போது எண்ணிக்கை ஒரு பீஸ் இவ்வளவு, ஒரு குட்டி இவ்வளவு, இல்லை ஜோடி இவ்வளவு அப்படின்னு சொல்லி தான் நமக்கு அந்த குட்டிகளோட விலை சொல்றாங்க. அதை வாங்கிட்டு வந்து நம்ம எடைக்கு மாத்தி எடை வச்சு பார்த்தா கிட்டத்தட்ட 450 475 ரூபா அடக்கத்துக்கு வந்துருது ஒரு கிலோ. ஆனா நம்மளோட விற்பனை வாய்ப்புன்னு பாத்தீங்கன்னா சீசனோ ஆஃப் சீசனோ 380 420 ரூபாய்க்குள்ளதான் இருக்குது. ஸோ நம்ம வாங்குறது ஹையஸ்ட் ஒரு ரேட்ல கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கு. நம்ம வாங்குறது செலவு, அதுக்கப்புறம் அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி நம்ம பண்ணைக்கு வர செலவு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியான விலையை கொடுத்து தான் நம்ம வாங்க வேண்டியதாக இருக்கு. வாங்கிட்டு வந்து இங்கே வளர்த்து பிறகு நம்ம விற்க முடியறது 380 420 ரூபாய்க்குள்ள தான் விற்க முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா கிடாக்குட்டி வளர்ப்புல நோய் மேலாண்மை. சில பேட்சஸ் நம்ம வாங்கிட்டு வர்றதுல எந்த விதமான உயிரிழப்புகளும் இல்லாம அதை வளர்த்து நம்ம நல்ல விலைக்கு வித்துடுறோம். ஒரு சில பேட்சஸ்ல பாத்தீங்கன்னா நார்மலாவே எதனால இறப்புகள் வருதுன்னு தெரிஞ்சு அதை சரி பண்றதுக்குள்ளேயே கணிசமான எண்ணிக்கையில இறப்புகள் நடந்துருது. ஸோ அது வந்து ஒரு சில பேட்ச்ல வந்த லாபத்தை இது ஒரு சில பேட்சஸ் கம்மி பண்ணுது. ஆவரேஜா பாத்தீங்கன்னா எங்களோட அனுபவத்துல சொன்னோம்னா ஒரு 5-10% இறப்புகள் இருக்கும் அப்படின்னு வச்சுதான் நம்ம இந்த பிசினஸை கால்குலேட் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த நோய் மேலாண்மை புதுசா வரவங்க இந்த பிசினஸ்ல உள்ள வரவங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும். கொஞ்சம் வளர்ந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க ஒரு 2-3 வருடங்களை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறவங்க ஓரளவுக்கு இதுல இருந்து தப்பிச்சு ஈஸியா வந்துடுறாங்க. புதுசா பண்ணைகள் ஆரம்பிக்கிற போது இதை ரொம்ப கவனமா கொண்டு போனா அவங்க இந்த இழப்புல இருந்து ஓரளவுக்கு தப்பிச்சு வந்துடலாம். கிடா குட்டி வளர்ப்புல முக்கியமான பங்கு வகிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அடர்த்தி வனங்கள். அந்த அடர்த்தி வனம் எந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கோ அந்த அளவுக்கு வெயிட் கெயின் நம்ம கிடா குட்டிகள்கிட்ட எதிர்பார்க்கலாம். எல்லா சீசன்லையுமே ஒரே மாதிரி அடர்த்தி வனங்கள் கிடைக்கிறது இல்லை. அந்தந்த சீசன்ல கிடைக்கிற தானியங்களை வச்சுதான் அவங்க அதை உற்பத்தி பண்றாங்க. ஸோ நமக்கு ஓரளவுக்காவது பேசிக் நாலேஜ் அந்த கிரெயின்ஸை பத்தி அந்த தானியங்களை பத்தியும் அந்த தானியங்கள் எந்த அளவுக்கு நம்ம வெயிட் கெயினுக்கு பயன்படும், எடையேற்றத்துக்கு எந்த அளவுக்கு அது உறுதுணையா இருக்குங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்தாப்புல நல்ல குவாலிட்டியான அடர்த்தி வனங்கள் வாங்கும்போது நமக்கு நல்ல வெயிட் கெயின் கொடுக்கும். இந்த கிடா குட்டி வாங்குறது எந்த அளவுக்கு முக்கியமோ, குவாலிட்டியான கிடா குட்டிகள் தேர்வு செய்யறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் குவாலிட்டியான அடர்த்தி வனங்கள் பார்த்து நம்ம வாங்க வேண்டியது. நன்றி. வரைக்கும் நம்ம கிடா குட்டிகள் வளர்ப்புனா என்ன, அதுல இருக்க சாதக பாதகங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லிட்டேன். அடுத்தடுத்த வீடியோல எங்க வாங்கலாம், எங்கெல்லாம் கிடைக்குது, எந்த ஏரியால இதெல்லாம் நல்ல தரமான குட்டிகள் உங்களுக்கு கிடைக்கும், அந்த குட்டிகளை எப்படி நம்ம பண்ணைக்கு கொண்டு வந்தா என்னென்ன செய்யணும், அதை எப்படி பழக்கி நம்ம பண்ணைக்கு செட் பண்றது, என்ன சீசன்ல இது நல்ல விலைக்கு போகுது, எந்த சீசன்ல நல்ல கிடா குட்டிகள் கிடைக்குது அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.